மதுரை பார் கவுன்சிலர், அதாவது வழக்கறிஞர்னால் மோசடியோ அல்லது தவறு செய்யப்பட்டு இருந்தால் அந்த வழக்கறிஞர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பார் கவுன்சிலர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. 45 வருஷம் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு வீடை சுந்தரக்கனி ஜெயபாண்டி, எங்கள் அக்கா சுந்தரக்கனி ஜெயபாண்டி, நான் இருவரும் நாங்கள் வச்சுருக்கிறோம். 45 வருஷமும் 20 வருஷம் ஒத்தி வச்சுருக்கிறோம். 20 வருஷம் ஒத்தி வச்சிருக்கோம் என்றால் இந்த பத்திரம் வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு உண்மையில் பவர் இருந்தால் அந்த ஒத்தி வச்சிருக்கும்போது 13 வருஷம் ஒத்தி வைத்திருந்த அந்த ஒத்திக்கு வாங்கினவங்களையும் கேஸ் போட முடியும். ஜெயபாண்டி மேலேயும் ஜெயபாண்டி அக்கா சுந்தரக்கனி மேலேயும் கேஸு போட்டு வழக்கு பதிவு செய்து ஒரு பத்திரம் இருக்கும்போது எந்த அடிப்படையில் ஜெயபாண்டி சுந்தரக்கனியும் இன்னொருவருக்கு ஒத்திக்கு வைத்து ஒருவருக்கு 7 வருஷமும் இன்னொருவருக்கு 13 வருஷமும் மொத்தம் 20 வருஷம் ஒத்தி வைத்திருக்கிறாங்க. அந்த ஒத்தி பணத்தை வாபஸ் வாங்க சொல்லிட்டு இந்த பத்திரத்தை காமிச்சு ஜெயபாண்டி மேலே கேஸு வழக்கு பதிவு செய்து ஜெயபாண்டி எந்த அடிப்படையில் பத்திரம் இல்லாமல் ஜெயபாண்டிகிட்டையும் சுந்தரக்கனியிட்டையும் ஒத்திக்கு காசு கொடுத்தீங்க அப்படி என்று காவல்துறை மூலமாகவோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ ஒரு விசாரணை பண்ணி இதை பத்திரம் இருக்கும்போதிலே இன்னொரு இடத்த நீங்கள் இந்த மாதிரி பண்ணது தவறு என்று ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து நீங்கள் இந்த இடத்தை இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது, அதற்காக ஜெயபாண்டி மேலேயும் சுந்தரக்கனி மேலேயும் அவதாரம் விரித்து அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் இடத்த மீட்டி அந்த வேற ஒருவருக்கு நீங்கள் ஒத்தி வைக்கலாம். அந்த மாதிரி தான் ரூல்ஸ். எவ்வளோ பெரிய சட்டம் படித்த அனுபவசாலியாக இருந்தாலும் 45 வருஷமாக எந்த அடிப்படையில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செல்லூர் மேலத்தோப்பு உடைய இடத்த நீ பயன்படுத்தி 20 வருஷம் ஒத்திக்கு வர வச்சு காசு வாங்கி 25 வருஷம் சும்மா அதை பயன்படுத்தியிருக்கீங்க. அப்போ 45 வருஷத்துக்கான ஒரு சிறு தொகையை சின்னசாமி பேச்சியம்மாளுக்கு நீ கட்ட வேண்டும் அவதாரமாக என்றெல்லாம் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு மூலமாக வெற்றி பெற்ற பிறகுதான் சின்னசாமி பேச்சியம்மாள் இன்னொருவருக்கு அந்த இடத்தை விற்கவோ வாடகைக்கோ இல்லை ஒத்தி வைப்பதோ செல்லும். இப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சிறைக்குள்ளே இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் நடந்தது. நான் வெளியே வந்தோடனே அந்த சிராக்ஸ் இருந்தால் கொடுங்கண்ணே, சிராக்ஸ் கொடுக்க மாட்டோம்ட்டீங்க, எங்கள் வீட்டு பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ரைட்டு, ஓகே. இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் 45 வருஷம் ஜெயபாண்டி கண்ட்ரோலில் நான் வச்சுருக்கும்போது இந்த வீட்டை இன்னொருவருக்கு நீங்கள் அடமானம் வைப்பதற்கு 45 வருஷமாக கோமாவில் இருந்தீங்களா ஆஸ்பத்திரியில்? இப்போ ஜெயபாண்டியை கேட்கலாம், ஜெயபாண்டி நீ போய் கேஸ் போடு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒருத்தன் சொன்னால் அவர் போலி வழக்கறிஞர், பேச்சியம்மாளுடைய வழக்கறிஞர் சொன்னேன் ஹைகோர்ட்டுக்கு போனேன். ஏண்டா பத்திரம் உடையவன் தாண்டா கோர்ட்டுக்கு போகணும், என்கிட்ட தான் ஆதாரம் இல்லையே,
நான் பணம் கொடுத்த ஆள் மாய்த்தவர் செத்து போயிட்டார். சாட்சி ஆள் சுந்தர் இருக்கான். இப்போ 45 வருஷம் யார் கண்ட்ரோலில் இருந்தது? ஜெயபாண்டி வச்சுருக்கான்ல, அவனுக்கு அந்த உரிமை இல்லாமல் 45 வருஷம் வைக்க முடியுமா என்று தான் இந்த பேச்சியம்மாவுடைய போலியான வழக்கறிஞரை நான் கேட்குறேன். போலியான வழக்கறிஞரை ஏன் கேட்குறேன்னா, இந்த ஜெயபாண்டி சுந்தரக்கனி மேலே சட்டப்படி நடவடிக்கை எப்படி எடுத்துருக்கணும்? இங்கே வாங்க. எப்படி பத்திரம் இல்லாமல் இன்னொருவருக்கு 13 வருஷத்துக்கும் 7 வருஷத்துக்கும் ஒத்தி வைத்தீர்கள்? அது சட்டப்படி குற்றம். அதற்கு என் மேல் அவதாரம் விரித்து சுந்தரக்கனி மேலேயும் அந்த அவதார வழக்கு போட்டு அவதாரம் வாங்கி இந்த மாதிரி யாரும் இனிமேல் ஒருவருடைய பத்திரத்தை இல்லாமல் 45 வருஷம் வச்சிருக்கின்ற ஜெயபாண்டிக்கு அவதாரம் விரித்து அதுக்குள்ள தண்டனையும் கொடுத்து அதற்கு பிறகுதான் சின்னசாமி பேச்சியம்மாள் பத்திரத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு நிரூபிக்கலாம். பத்திரம் வைத்திருப்பவர்கள் 45 வருஷமாக கோமாவில் ஆஸ்பத்திரியில் இருந்ததாக ஆதாரம் இருக்குதா? அப்போ 45 வருஷமும் நீங்கள் எங்கே போனீங்க? அப்போ 45 வருஷமும் அந்த இடத்த நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியவில்லை என்றால், இப்போ உங்கள் அப்பா மாய்த்தவர் இறந்தது பிறகு நீ சொந்தம் கொண்டாடுறிய வீட்டை எங்கள் அப்பா ஜெயபாண்டியுடைய அப்பாவிட்ட இருந்து என் தாய் மாமன் ஒத்தி பத்திரத்தை மீட்டி என் தாய் மாமன் சின்னசாமி பேச்சியம்மாளுக்கு எழுதினார். அதே மாய்த்தவர் தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கிட்ட 5000 ரூபா வாங்கியிருக்காரு. சுந்தரக்கனி ஜெயபாண்டிக்கிட்ட 5000 10,000 ரூபா வாங்கியிருக்காரு. எங்கள் அண்ணன் சின்னசாமி ஒரு 5000 ரூபா கடை வாங்கிட்டு போனதை அதை ஒத்தி வச்சு கொடுத்துருக்கோம். மொத்தம் 15,000 ரூபா கணக்கு கொடுத்தாச்சு. இதை மாய்த்தவர் அவருக்கு தான் விற்கவோ இன்னொரு ஆளை குடியேற்றவோ பவர் இருக்குது. பேச்சியம்மா பணம் கொடுத்து வாங்கலை, ஜெயபாண்டியும் பணம் கொடுத்து வாங்கலை. அப்போ ஜெயபாண்டியை வெளியே போகணுன்னு சொல்லும்போது நீ வேற ஒருவரை குடியேற்றும் போது உனக்கு அந்த பவர் இருக்குது என்றால் நீ உங்கள் அப்பா இருக்கும்போது செய்திருக்க வேண்டும். இப்போ அந்த இடத்த வாங்கினவர் ஜெயபாண்டிக்கு கொடுத்தவர் மாய்த்தவர் இல்லாத போதில் இந்த பத்திரத்தை காமிச்சு என்ன இடமுண்டு இன்னொருவருக்கு ஒத்திக்கோ வாடகைக்கோ விற்பதற்கோ உரிமை இல்லை. ஆகையால் அந்த இடத்தை காலி செய்து அந்த இடத்தை ரூல்ஸ் படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும். பத்திரம் உரியவர்கள் இதை உடனே செய்து நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள்னா ஜெயபாண்டி குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டால் ஜெயபாண்டி 5 லட்சம் ரூபா அதே இடத்தில் நான் கொடுக்க தயார் நஷ்டேடாக. அதே மாதிரி நான் நிரபராதி நிரூபித்துட்டா எனக்கு 5 லட்ச ரூபா சின்னசாமி பேச்சியம்மாள் அவங்க வழக்கறிஞர் எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுக்க வேண்டும். 5 லட்ச ரூபாயை அந்த 5 லட்ச ரூபா செல்லூர் மேலத்தோப்பு சந்தன மாரியம்மன் கோயிலுக்கு டொனேஷனாக நான் கொடுக்க இருக்கிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இது செய்த தப்பை உணர்ந்தால் கிராம பஞ்சாயத்து மூலமாக பேசி ஜெயபாண்டியிடம் என்னுடைய இடத்த ஒப்பட, இல்லை என்றால் 8-12 வாய்தாக்குள் அந்த இடத்தை காலி செய்யவில்லை என்றால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷின் போட்டி நடந்து முடிஞ்ச உடனே மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த உடனே இதுக்கு வேண்டிய கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதை இந்த வீடியோ மூலமாக சின்னசாமி பேச்சியம்மாளுக்கும் போலி வழக்கறிஞருக்கும் தெரியப்படுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி நல்ல வழக்கறிஞராக இருந்தால் ரூல்ஸ் படி நடந்திருப்பான். இந்த வழக்கறிஞர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2 வழக்கறிஞர் மேலேயும் அதை நிரூபித்துட்டு தான் அதற்கு பிறகு என்னுடைய வீடை செல்லூர் மேலத்தோப்பில் உள்ள வீடை 1 கோடி ரூபாய்க்கு இந்தியாவிலே புதிய டிசைன் அமைப்பை நான் உருவாக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. வணக்கம்.